பெண்கள் அடிப்படையில் கடவுளால் பரத்தையராக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவருமே ஆல் விமன் ஆர் பிராஸ்டிடியூட்ஸ். செருப்பு கட்டி தலைமையில் அடிப்பேன். அவ்வளவுதான். அந்த கேள்வி அவன் ஏன் கேட்டான்னு அவனதான் கேட்கணும். அவன் ஒரு எச்சு சோறு அவள என்ன கேவலமானவங்க. அப்ப அவன் என்ன இந்துவா, அவன் கிறிஸ்டியனா இல்ல முஸ்லிமா, அவன் என்ன ஜாதியில இருக்கிறான்? இந்து தானே. அப்ப எப்படி கேட்டா? அப்ப அவன் அக்கா தங்கச்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் அதேதான். அந்த விவசாயி ஒருத்தர் தானே அந்த அவரும் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் யார் ஒருத்தர் பிறந்தாரு? தனியா பிறந்தாராமா அவரு? அந்த விவசாயி பொண்ணு தானே பிறந்திருக்கிறாரு அவரும். குடும்பத்து பொம்பளை விவசாயின்னு சொன்னா அப்புறம் எப்படி இருக்கு இது? விவசாயியா? இந்த பொம்பளைங்கெல்லாம் விவசாயியா? அப்ப அவரோட அம்மா, அவரோட அக்கா தங்கச்சி எல்லாருமே விவசாயி அம்மா அப்பா. அவங்களாம் எப்படி? எல்லாருமே இந்துல தான் கௌரவமா இருப்பாங்க, நல்லா கௌரவமான வேலை செய்யறவங்க. சரியா? அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க, அடுத்தவங்கிட்ட போக மாட்டாங்க. நான் அந்த மாதிரி சொன்னானா அவனை செருப்பால் தான் அடிக்கணும். அந்த மாதிரி சொல்றவனுங்களை எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தையை சொல்லு பார்ப்போம். பெண்கள்னா அவங்களை மதிக்க தெரியணும். அது பெண்களை நீ அப்படி சொல்லும்போது தப்புதான். தப்பான ஒரு கருத்து. மதத்தை இதுல இழுக்க கூடாது. அது ரொம்ப தப்பான வார்த்தை தான். அது எப்படி அவர் மொத்த பெண்களையும் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அது ரொம்பவே பெண்கள் இனத்துக்கே அது ஆமா வார்த்தை தான். பெண்கள் இனத்துக்கே அது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அரசாங்கம். அது என்ன இது பண்றாங்களோ, பெண்கள் போராட்டம் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கோசம் அவரும் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதனால அந்த வார்த்தை சொன்னா அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து அது கண்டிப்பு செய்யணும். 19 யாரையுமே எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சொல்லக்கூடாது. விபச்சாரின்னு எப்படிப்பா எல்லாரையும் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு சில பெண்கள் பண்றாங்கிறதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, அது மத பிரச்சனையா இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா சில பேர் செய்யற தவறுனால எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. எல்லா பெண்களையும் கண்டிப்பா சொல்லக்கூடாது. விபச்சாரிங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்களா? நாங்களாம் ஒரு தொழில் பண்றோம், இதை நேர்மையா சம்பாதிக்கணும்னு தான் தொழில் பண்றோம். விபச்சாரி பண்ணியா சம்பாதிக்கிறோம்?